நம்ம தொடர்ச்சியாக பார்த்துட்டு இருந்தோம். தமிழகத்தில் குறிப்பாக தருமபுரி, கிருஷ்ணகிரி, திண்டுக்கல், திருவள்ளூர், தேனி, திருப்பத்தூர், சேலம், வேலூர், மதுரை இங்கெல்லாம் எப்பொழுதும் இல்லாத அளவிற்கு இந்த முறை அதிகமாக மாம்பழம் விளைச்சல் அதிகமாக இருந்தது. இதை கொள்முதல் செய்வதற்கு ஆள் இல்லை அப்படிங்கிறதுனால அவங்க அப்படியே கீழெல்லாம் கொட்டி அந்த போராட்டங்கள்லாம் விவசாயிகள் பண்ணது. அதற்கான உரிய விலை இல்லை அப்படிங்கிற அந்த எதிர்ப்பை எல்லாம் தெரிவித்தாங்க. இதற்கு முன்பாகவே கூட வாங்கின மாம்பழங்கள், அதை மாம்பழக்கூழ், அந்த ஆலைகள், இந்த பதப்படுத்தி வைக்கக்கூடிய அந்த ஆலைகள் எங்களுடைய கொள்முதலை அவங்க நிறுத்திட்டாங்க. இப்போ இதை புதுசாக வேற கொள்முதல் பண்ணோம். ஏற்கனவே இருக்கிறத என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்காங்க, அதை நிறுத்திட்டாங்க. நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு விவசாயிகள் இது பண்ணியிருக்காங்க. எல்லாத்திற்கும் குறை சொல்லக்கூடிய தமிழக அரசு வேறு வழி இல்லாமல் மத்திய அரசிட்ட அந்த வேளாண் துறையிட்ட டிஸ்கஸ் பண்ணி பண்ணுறப்ப என்ன பண்ணலாம் அப்படிங்கிறப்ப அவங்க ஒரு சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க. நம்ம ப்ரொக்யூர் பண்ணிக்கலாம், ஏன்னா வேஸ்ட் ஆகிடக்கூடாது, பாவம் மெனக்கெட்டு அவங்க விளைச்சல் பண்ணிகிட்டு இருக்காங்க. நாங்கள் உங்களுக்கு ஒரு ஃபெசிலிட்டேட் பண்ணுறோம். சர்வதேச அளவில் குறிப்பாக ரஷ்யா இந்த இடங்கள்லாம் பெரிய அளவில் டிமாண்ட் இருக்குது. அங்கே மாங்கனி கண்காட்சி சர்வதேச அளவில் நடக்குது. அங்கே டிஸ்பிளே பண்ணுறதுக்கு குறிப்பாக இந்த மாம்பழ கூழை நம்ம மீண்டும் பெரிய அளவில் கொள்முதல் செய்யலாம் அப்படிங்கிறப்ப இப்பொழுது தான் விவசாயிகள் நிம்மதி பெருமூச்சு விட்டுருக்காங்க. அதற்கான ப்ராசஸை தொடங்கி விட்டோம் அப்படின்னு இங்கே இருக்கக்கூடிய வேளாண் அதிகாரிகளும் சொல்லியிருக்காங்க. இந்த செய்தியை எப்படி பார்க்குறேன்? இது அதாவது இந்த ஜிஎஸ்டி வரல, ஜிஎஸ்டியில் தேவையான நிதி ஒதுக்கீடு செய்யவில்லை என்று சொல்லி இது வரைக்கும் எத்தனை நிகழ்ச்சி நடத்தியிருப்பாங்க, எத்தனை பேச்சு பேசியிருப்பாங்க, எத்தனை பத்திரிகை செய்து வந்திருக்கும். மத்திய அரசு நிதி தரவில்லை என்று சொல்லி பல திட்டங்களை கிடப்பில் போட்டு விட்டாங்க. இவங்க கையாளாகத்தனத்துக்காக அல்லது வேலை செய்யாததுக்காக. பாவம் ஒரு இடம் பழி ஒரு இடம் சொல்லுவாங்க இல்லையா, அத மாதிரி பழிய மத்திய அரசு மேல போட்டுவிட்டு ஒரு வேலையை செய்யாம இத்தனை வருஷமா இருந்திருக்காங்க. இப்ப இந்த மாதிரி மத்திய அரசு எங்களுக்கு உதவி செய்திருக்கிறது என்பதை பற்றி இந்த தகவலை இந்த மீடியா, மெயின் ஸ்ட்ரீம் மீடியால பிளாஷ் பண்ணுவாங்களா அல்லது இவங்க தான் சொல்லுவாங்களா? அதுக்கு ஒப்பாரி வைக்க தெரிஞ்சது இல்லை, இதையே சொல்ல மாட்டேங்கிறீங்க. அதனால இந்த செய்தி எடுத்ததுக்காக சிடிவி நான் பாராட்டுறேன். ஏன்னா இந்த மாதிரி பாசிட்டிவ் செய்திகள் போய் சேரணும் மக்களுக்கு. இல்லைன்னா நீங்க கவனிக்கணும்னா, கிட்டத்தட்ட ஒரு மாதத்திற்கு முன்பு வந்த ஒரு செய்தி என்னன்னா, கர்நாடகாவுடைய விவசாய அமைச்சர் மத்திய அரசை பார்த்து இந்த வருஷம் என்ன இருக்குன்னா, ஒவ்வொரு வருஷத்தை விட இந்த வருஷம் நாடு முழுக்க 2 மடங்கு அதிகமாயிருக்கு மாம்பழ உற்பத்தி. கிட்டத்தட்ட 10 லட்சம் டன் உற்பத்தி, 5 லட்சம் டன் 10 லட்சம் டன் உற்பத்தி ஆயிடுச்சு. அப்ப இந்த மாதிரி வரும்போது முன்னாடி கர்நாடகால, தெலுங்கானால, ஆந்திரால ஏற்கனவே போய் மத்திய அரசை பார்த்து இதை ஏற்றுமதி செய்வதற்கான ஏற்பாடுகள் இதெல்லாம் ஏற்கனவே செஞ்சு முடிச்சாச்சு. ஒரு மாசம் முன்னி பழைய கதை. அந்த டயத்துல நம்மளுடைய அமெரிக்கா டூர் போயிருந்தாங்க, ஜாலியா டூர் போயிட்டு இருந்தாங்க. அதிகாரிகளும் இல்ல, அமைச்சர்கள் இல்ல. இப்ப பிரச்சனை முத்தி போய் இந்த விவசாயிகள் எல்லாம் சேர்ந்து பெரிய போராட்டம் நடத்திய பிறகுதான் கத்தொடைப்பு மாதிரி இப்ப ஆரம்பிச்சிருக்காங்க. வேற வழி இல்லாம மக்கள், எலெக்ஷன் வருது, மக்கள்கிட்ட கெட்ட பேர் வாங்கக்கூடாது. சப்போஸ் இப்ப எலெக்ஷன் வராம இன்னும் 2 வருஷம் எலெக்ஷன் வருது வச்சுக்கோங்களேன், இது கூட நடந்திருக்காது. ஏன்னா விவசாயிகளுக்கு பத்தி இவங்க யாரும் கவலைப்படுறது இல்லையே. அதனால குறைந்தபட்சம் இப்பயாவது விழித்து கொண்டு ஒரு நல்ல காரியம் செய்திருக்கிறார்கள். மத்திய அரசை பாராட்டுகிறோம். ஏதோ ஒரு சின்ன முயற்சி எடுத்திருக்காங்க. அட்லீஸ்ட் கடைசி நேரத்துல, சாக போற நேரத்துல சங்கராங்கிற மாதிரி எலெக்ஷனுக்கு முன்னாடியாவது ஏதோ ஒரு நல்ல காரியமா பண்ணிருக்காங்க தமிழ் விவசாயிகளுக்கு. அதுக்காக கொஞ்சமா பாராட்ட கூட செய்யலாம். இது ஒரு பாசிட்டிவ் செய்தின்னு ஸ்ரீடிவியை பாராட்டிங்க. இப்ப இவங்க விவசாயிகளுக்கு அவங்க ஒரு நிம்மதி பெருமூச்சு வருவதற்கு காரணமாக மத்திய அரசு இருந்திருக்கு. ஆனா இந்த விளம்பர மாடல் அரசு இருக்கு இங்க, திமுக அரசு, இவங்க இந்த உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்னு சொல்லி இந்த விளம்பர மோகத்துல 45 நாள்ல எல்லா விஷயத்தையும் அட்ரஸ் பண்றோம் நாங்க அப்படின்னு கிளம்பியிருக்கிறாங்க புகார் அந்த மனுக்கெல்லாம். அதுல ஒருத்தர் எனக்கு குடிநீர் இணைப்பு பெயர் மாற்றம் வேணும்னு இருக்காரு. நீ எந்த முகாம்ல இந்த கோரிக்கையை வச்சா எனக்கு என்னடா, காசு கொடுத்தாதான் வேலை நடக்கும் அப்படின்னு சொல்லி அங்க இருக்கக்கூடிய பில் கலெக்டர் ஒருத்தர் பைசா கேட்டவுடனே அதை அவர் ரெக்கார்ட் பண்ணி இது பண்ணியிருக்காரு. அது ஒரு பெரிய அளவு வைரலா போனது. இந்த செய்தி எப்படி? அடுக்கடுக்கா செய்தி மேல செய்தி வந்து கொண்டே இருக்கிறது. அந்த முதல் செய்தியில ஒரு தகவல் சொல்ல மறந்துட்டேன். தமிழ்நாட்டுல பல இடங்களில் நெல் கொள்முதல் பண்ணும்போது ஏகப்பட்ட பிரச்சனை ஞாபகம் இருக்கு அவங்களுக்கு. ஆமா, அதுக்கு ஒரு குவிண்டாலுக்கு எவ்வளவு பைசா, அந்த ஒரு மூட்டைக்கு எவ்வளவுன்னு பைசா கொடுத்தாதான் அவங்க
அந்த எடை தூக்குறவங்க அதே இது பண்றாங்க. டிஎன்பிசி அவங்க மேல அதை பற்றி செய்திகள் சிந்தனைகளே ஒரு செய்தி நீ ஒரு முறை பேசியா எனக்கு ஞாபகம். ஆனா இந்த அளவுக்கு தான் விவசாயிகள் உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுக்கக்கூடிய அரசாங்கம் இந்த அரசு இருக்கிறது. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அது மாதிரி அதை பாதுகாப்பாக வைக்கிறதுக்கான முளைச்சு பல இடங்கள்ல ஷெட்டு கூட தகர ஷெட்டு கூட அடிக்க முடியல. கலைஞர் நூற்றாண்டு நினைவு விழாவுக்காக மண்டபம் விழா நடத்துறதுக்கு காசு இருக்கு. தஞ்சை மாவட்டத்துல பல இடங்கள்ல வந்து நெல் கொள்முதல் பண்ணக்கூடிய ஷெல்டர் அந்த இடங்களுக்கு அந்த தானிய சேமிப்பு கிடங்களுக்கு தகர கொட்டாடிக்கு கூட எல்லாம் வெறும் வெட்ட வெளியில போட்டு வந்து நெல் முளைச்சு மழை பெஞ்சு எல்லாம் வீணா போயிருக்கிறார். அதனால பல மணி பேப்பர் வந்திருக்கு. இந்த அளவுக்கு தான் விவசாயிகள் நலன்ல இந்த அக்கறை எடுத்துக்கொள்கிறது. நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். இப்ப பாருங்க, இந்த உங்களுடன் ஸ்டாலின்ங்கிறது என்னன்னா மக்கள் தங்களுடைய புகாரை கொடுக்கக்கூடிய இடமாக அந்த ஒரு ஈவெண்டா அது இருக்கு. அந்த புகார் கொடுக்கக்கூடிய இடத்துல ஒரு புகார் வந்தாச்சுன்னா அப்புறம் இன்னொன்னு என்ன வேற எங்க போக முடியும் இல்லைங்களா? இந்த ஸ்டாலின் ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி ஒரு டிவி ஷோ நான் பார்த்தேன். ஒரு புகார் பெட்டி, பெரிய பெட்டி. மக்கள் யார் வேண்டுமானா வந்து புகார்களை போடலாம். நாங்க ஆட்சிக்கு வந்தோடனே எல்லாத்தையும் பிரிச்சு எல்லா புகார்களும் சரி பண்ணப்படும், பைசல் செய்யப்படும். தன்னை ஒரு மனுநீதி சோழனாகவே நினைச்சுக்காம அது என்னாச்சுன்னு தெரியலையே. அந்த புகார் எல்லாம் என்ன பண்ணாங்க அதை பத்தி ஒரு பேச்சே காணும். இப்ப மனுநீதி சோழ மணியெல்லாம் புகார் மணியெல்லாம் வச்சிருக்காங்களே, அது 3 நாள்ல சரி அட்ரஸ் பண்ணுவாங்க. இது 45 நாள்லயே முடிச்சு கொடுத்துருவோம். ஆமா, அந்த புகார் மணி யார் அடிக்கலையா, மணி வேலை செய்யலையா தெரியல. ஆகவே நீங்க சொல்லப்போன மனுநீதி சோழன் வாழ்ந்த நாட்டுல வந்து இப்படிப்பட்ட ஒரு மக்களை கண்டுகொள்ளாத ஒரு அரசாக இந்த அரசு இருக்கிறது என்பதை கேட்கும்போது மனசு வலிக்கிறது. மக்கள் விழித்து கொண்டு வாக்கு போடும் நேரம் வரும் வரை இதை நினைவில் கொள்ள வேண்டும். அந்த பெரிய கடமை மக்களுக்கு இருக்கிறது.